விஜயை துரத்தும் 2 பேராபத்து. 19ஆம் தேதி கைது செய்யும் சிபிஐ. முடக்கப்படும் தாவேகா. சீனியர் வழக்கறிஞர் துஷார் மேத்தாவை மத்திய அரசு களமிறக்கியதால் வெடித்த பதட்டம். தாவேகாவை சுத்தி அடிக்கப் போகும் கேவியட் மனு. வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் 2 விவகாரங்களில் வசமாக சிக்கியிருக்கிறார். ஒன்று கரூர் சம்பவம், இன்னொன்று ஜனநாயகன் படம் சென்சார் பிரச்சனை. இந்த இரண்டுமே தற்போது டெல்லியின் கைக்கு போயுள்ளது. அதன் காரணமாகவே இதுவரை கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என்று பேசி வந்த விஜய் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு கொள்கை எதிரி என்று சொன்ன பாஜக குறித்து வாய் திறக்கவே இல்லை. ஆனால் அதற்கு முன்பெல்லாம் பாஜக ஏதோ தீண்டத்தகாத கட்சி போன்று விஜயின் பேச்சும் செயல்பாடும் இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் கரூரில் நடைபெற்று வந்த சிபிஐ விசாரணையானது தற்போது டெல்லிக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதேபோன்று ஜனநாயகன் படத்தின் சென்சார் விவகாரம் சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த அப்படக்குழு தற்போது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து தாமாகவே டெல்லியிடம் சிக்கியுள்ளார்கள். இதனால் இந்த 2 விவகாரங்களிலும் விஜயை டெல்லி மேலிடம் வச்சு செய்ய போகிறது. அமித்ஷா அத்தனை எளிதில் விஜயை விடமாட்டார் என்று பலரும் பலதரப்பட்ட செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் விஜயிடத்தில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட சிபிஐ விசாரணை 7 மணி நேரம் நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அங்கிருந்து அவர் வெளியே வரும்போது மிகப்பெரிய கலவரமான முகத்துடன் தான் வந்தார். காரணம், சிபிஐ அதிகாரிகளின் கிடுக்குப்பிடி கேள்வி அவரை தடுமாற வைத்து விட்டதாம். அதிலும் இதற்கு முன்பு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கொடுத்த பதிலும் விஜயின் பதிலும் டேலி ஆகவில்லையாம். அந்த அளவுக்கு ஆளுக்கு ஒரு பதிலை கொடுத்து முரண்பாட்டில் சிக்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால்தான் விசாரணை முடிந்து வெளியே வரும்போது விட்டால் போதும் என்று விஜய் வந்ததாக கூறுகிறார்கள். அது மட்டுமின்றி கடந்த காலங்களில் இதுபோன்ற எத்தனையோ கூட்ட நெரிசல் சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளது. 500 பேர் 800 பேர் என்று பொதுமக்கள் நெரிசலில் சிக்கி இறந்துள்ளார்கள் என்றாலும் அப்போதெல்லாம் அதை நடத்திய நபர்களை கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை. அது ஒரு விபத்து என்றுதான் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அதனால்தான் விஜய் தரப்பும் இந்த விஷயத்தை சிபிஐ விசாரணைக்கு கொண்டு சென்றால் கடைசியில் கூட்ட நெரிசலுக்கும் விஜய்க்கும் சம்பந்தமில்லை, அது தற்செயலாக நடந்த விபத்து என்று சொல்லி வழக்கை முடித்து விடுவார்கள் என்றுதான் நினைத்தார்கள். அவர்கள் இப்போது நடக்கும் விஷயங்களை பார்த்தால் விஜயை கைது செய்து சிறையில் அடைத்து விடுவார்கள் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக மீண்டும் ஜனவரி 19ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவருக்கு தற்போது சம்மன் வந்துள்ளது. அதனால் அன்றைய தினம் சிபிஐ விசாரணை சரியானபடி பதில் கொடுக்காமல் சொதப்பினால் அவரை சென்னைக்கு திருப்பி அனுப்ப மாட்டார்கள், தங்களது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார்கள் என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த முறை சிபிஐ விசாரணையானது எதிர்பாராத கோணத்தில் போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விசாரணையை கரூரில் நடத்தாமல் டெல்லிக்கு மாற்றிய போதே விஜய் தரப்பு கலவரமடைந்தது. அப்படி அவர்கள் நினைத்தது போலவே தற்போது முதல் நாள் விசாரணையிலேயே விஜயை ஒரு வழி பண்ணிவிட்டார்கள். அதனால் 2ஆம் நாள் விசாரிக்கும் போது பல அதிரடி சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. ஒருவேளை இந்த 41 பேர் உயிரிழப்பு சம்பவத்தில் விஜய் கைது செய்யப்படுவதோடு அவரது தமிழக வெற்றிக் கழகம் கூட முடக்கப்படும் என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளன. இது ஒரு புறம் இருக்க, விஜயின் ஜனநாயகன் பட விவகாரமும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றிருப்பதால் தற்போது அதற்கு எதிராக தணிக்கை குழு சார்பில் மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா களமிறக்கி விடப்பட்டுள்ளார். அவர் கேவியட் மனு தாக்கல் செய்திருப்பதால் இந்த வழக்கில் புதிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காரணம், மத்திய பாஜக அரசை பொறுத்தவரை முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் வாதாடுவதற்காக மட்டுமே துஷார் மேத்தா போன்ற சீனியர் வழக்கறிஞர்களை இறக்கி விடுவார்கள். குறிப்பாக தமிழக அரசின் 10 மசோதாக்களை ஜனாதிபதி ஆளுநரின் அனுமதி இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் விடுவித்த போது அதற்கு எதிராக மத்திய அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடியவரே துஷார் மேத்தா தான். குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்டால் கருத்துகள் மட்டுமே சொல்ல முடியும். பிரதமர், ஜனாதிபதி போன்ற அதிகாரம் படைத்தவர்களின் செயல்பாட்டில் தலையிட முடியாது. அவர்களின் அதிகாரத்தை தங்கள் கையில் எடுத்து உத்தரவு போட முடியாது. சுப்ரீம் கோர்ட் வரம்பு மீறக்கூடாது என்பதை உரக்க குரல் கொடுத்தார் துஷார் மேத்தா. அதன் பிறகுதான் எந்த மசோதாவாக இருந்தாலும் 3 மாதத்தில் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மற்றும் ஆளுநருக்கு உத்தரவு போட்டிருந்த தங்களது தீர்ப்பை திரும்ப பெற்றது சுப்ரீம் கோர்ட். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் வாதாடக்கூடியவரான துஷார் மேத்தா விஜயின் ஜனநாயகன் படத்தின் சென்சார் விவகாரத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்ய வைத்திருப்பதுதான் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படியென்றால் விஜய் படத்தில் எப்படிப்பட்ட விஷயங்கள் இடம்பெற்றுள்ளது, எதற்காக மத்திய அரசு இந்த அளவுக்கு இதற்கு எதிராக செயல்படுகிறது என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது.
நேற்று வெளியான ஒரு செய்தியில், ஜனநாயகன் படத்தை தாமாக வெளியிட்டால் அந்த படத்தை பார்ப்பதில் மக்கள் ஆர்வம் காட்டுவார்கள். அதில் திமுகவுக்கு எதிராக விஜய் சொல்லி இருக்கும் விஷயங்களை மக்களை போய் சேரும். அது திமுகவுக்கு எதிர்ப்பலையை உருவாக்கும் என்பதற்காகவே மத்திய அரசு தடுத்து நிறுத்துவதாக சொன்னார்கள். ஆனால் இப்போது வழக்கறிஞர் துஷார் மேத்தா ஜனநாயகன் விவகாரத்தில் இறங்கி இருப்பதை பார்க்கும்போது ஏதோ பெரிய விஷயம் செய்ய போகிறார்கள் என்பதையே வெளிப்படுத்துகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தை முடக்குவதற்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பொங்கலுக்கு பிறகு ஜனநாயகன் திரைக்கு வருமா, இல்லை நிரந்தரமாக கிடப்பில் போடப்படுமா என்கிற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதனால் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து என்ன அதிர்ச்சி சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செய்தி. போராட்டத்தில் ஈடுபடும் இடைநிலை ஆசிரியர்களை பழிவாங்கும் திமுக அரசு. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அறிவித்த மு.க.ஸ்டாலின் தற்போது இடைநிலை ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாமல் அவர்கள் போராட்டம் நடத்துவதை தடுத்து நிறுத்தி வருகிறார். குறிப்பாக சென்னை முழுக்க சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 19 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வருகிறார்கள். அப்படி போராடி வருபவர்களை வாகனங்களில் ஏற்றி சென்னைக்கு வெளியே கொண்டு விட்டு விடுகிறார்கள். அதேபோன்று வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து சென்னையில் போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை கைது செய்து அவர்களின் சொந்த மாவட்டத்தில் உள்ள அவர்களின் வீடுகளிலேயே கொண்டு விட்டு வருகிறார்கள். இன்னும் சிலர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அதோடு இப்படி தாங்கள் கைது செய்யும் ஆசிரியர்களுக்கு மதிய உணவு கூட வழங்காமல் மாலையில் கிளாம்பாக்கம் போன்ற பகுதிகளுக்கு கொண்டு அவர்களை வாகனத்தில் இருந்து இறக்கிவிடுகிறார்கள். ஏதாவது ஒரு வகையில் இடைநிலை ஆசிரியர் போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக திமுக அரசு இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டு வருகிறது. என்றாலும் இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் இந்த வாக்குறுதியை திமுக அரசு தட்டி கழித்துவிடும் என்பதற்காக வெளியூரிலிருந்து தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். அதோடு தமிழக அரசு காவல்துறையை வைத்து எங்களது போராட்டத்தை எத்தனை முறை தடுத்தாலும் கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் என்று ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. அந்த அளவுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்துவிட்டு இப்போது அதை நிறைவேற்றாமல் ஆசிரியர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் திமுக அரசு ஈடுபட்டு வருகிறது. தெருநாய்கள் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் சொன்ன அதிரடி தீர்ப்பு. டெல்லியில் தெருநாய் கடி தொல்லை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் இன்று தெருநாய் தொடர்பான வழக்கில் நாய் பிரியர்கள் சார்பாக ஒரு வழக்கறிஞர் ஆஜராகி வாதாடினார். அப்போது அவர் டெல்லியில் 200 தெருநாய்களை பராமரிக்கும் 80 வயது மூதாட்டி சார்பாக தான் வாதாடுவதாக தெரிவித்தார். அப்போது தெருநாய்களை தத்தெடுப்பதற்காக தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று அவர் வாதாடினார். அது மட்டுமின்றி 8 முதல் 10 நாய்களை வைத்திருக்கும் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். அதை வைத்து அவர்கள் கருத்தடை மற்றும் தடுப்பூசி செலவுக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று கூறினார். இதை கேட்ட நீதிபதி கடுமையான கோபத்துக்கு ஆளாகிவிட்டார். இப்படி சொல்லும் நீங்கள் தெருக்களில் அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கலாமே? நாய்களுக்காக இப்படி மணிக்கணக்கில் வாதாடுபவர்கள் என்றைக்காவது திருநாய்க்கடியினால் பாதிக்கப்படும் மனிதர்களுக்காக வாதாடி உள்ளார்களா என்றும் கேள்வி எழுப்பிய நீதிபதி, யாரேனும் குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கோ நாய் கடித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத மாநிலங்கள் அவர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதோடு தெருநாய்களுக்கு உணவளித்து வளர்ப்பவர்கள் அந்த நாய்கள் யாரையேனும் கடித்தால் அதற்கு தாங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நீதிபதி ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.